plants. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பிளான்ட் ஃபிசியாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிளான்ட் ஃபிசியாலஜினா என்னென்னா, இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். எப்படி நம்ம பாடியில் வந்து டைஜஷன் எக்ஸ்க்ரீஷன் நடக்குதோ அது மாதிரி பிளான்ட்ஸில் கூட வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது. ஸோ அதுதான் பிளான்ட் ஃபிசியாலஜி. ஸோ ஒன் ஆஃப் த மேஜர் ஃபங்க்ஷன் இஸ் photosynthesis. So already we have seen the anatomical structure of the plant. ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ப்ளீஸ் டூ கோ அண்ட் வாட்ச் இட். ஸோ மூவிங் ஆன் டு த டாபிக் photosynthesis. ஸோ வாட் இஸ் photosynthesis? ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் வேர்டை வந்து ரெண்டாக பிரேக் பண்ணலாம், ஃபோட்டோ அண்ட் சிந்தசிஸ். ஃபோட்டோனா லைட், சிந்தசிஸ் மீன்ஸ் டு ப்ரிப்பேர். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்னால் என்னென்னா, இட்ஸ் அ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபுட். எப்படி நம்ம வீட்டில் வந்து நம்ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து பிளான்ட்ஸ் ஆல்சோ ப்ரிப்பேர் த ஓன் ஃபுட். ஸோ பிளான்ட் வந்து சன்லைட் அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் யூஸ் பண்ணி வந்து சுகர் அப்புறம் ஆக்சிஜன் வந்து சிந்தசைஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். ஸோ இப்போ நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா, plant uses sunlight plus carbon dioxide plus water and synthesize sugar, and thereby it releases oxygen into the atmosphere, which human beings and other animals respire. So next one, the chemical equation of photosynthesis பார்க்கலாம். ஸோ அதில் என்னென்னா 6 molecules of carbon dioxide plus 6 molecule of water in the presence of sunlight will give rise to 1 molecule of glucose and 6 molecules of oxygen. இதுதான் வந்து chemical equation of photosynthesis. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து photosynthesis எங்கே நடக்குது? ஸோ அது வந்து பிளான்ட்ஸ், ஆல்கே அப்புறம் ப்ரோகாரியோட்ஸில் நடக்குது. ஸோ பிளான்ட்ஸில் தான் மேஜர்லி ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்கும். ஸ்பெசிஃபிக்லி எங்கே நடக்குதுன்னா குளோரோபிளாஸ்ட். ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து குளோரோபிளாஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்புறம் ஃபங்க்ஷன் வந்து நம்ம பார்த்துட்டோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ கோ அண்ட் வாட்ச் இட். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் என்னென்னா ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். ஸோ இந்த பிக்மெண்ட் இருந்தால் தான் வந்து பிளான்ட்டால் வந்து சன்லைட் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ வேர் ஆர் தீஸ் பிக்மெண்ட்ஸ் ப்ரெசன்ட்? இது வந்து குளோரோபிளாஸ்டில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸை வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ப்ரைமரி பிக்மெண்ட், ஒன்று வந்து ஆக்சசரி பிக்மெண்ட். ஸோ ப்ரைமரி பிக்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு குளோரோஃபில் இருக்குது, விச் இஸ் க்ரீன் கலர். ஸோ குளோரோஃபில் வந்து ஃபர்தர் வந்து குளோரோஃபில் ஏ அண்ட் குளோரோஃபில் பியாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குளோரோஃபில் ஏ அண்ட் குளோரோஃபில் பி தான் வந்து அந்த லைட் ஸ்பெக்ட்ரமில் வந்து ரெட்டும் அப்புறம் ப்ளூ லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சசரி ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். அதில் வந்து யூ ஹாவ் கேரோட்டினாய்ட்ஸ். கேரோட்டினாய்ட்ஸோட கலர் வந்து yellow ஆர் ஆரஞ்ச். அது கேரோட்டினாய்ட்ஸ் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து xanthophyll அண்ட் அதர் ஒன் இஸ் கேரோட்டீன்ஸ். ஸோ xanthophyll வந்து yellow கலராக இருக்கும் அண்ட் கேரோட்டீன் வந்து ஆரஞ்ச் கலராக இருக்கும். லைட் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ சன்லைட் வந்து விசிபிள் லைட் வந்து எமிட் பண்ணும். ஸோ விசிபிள் லைட் ஆர் இட் இஸ் கால்ட் அஸ் ஒயிட் லைட். ஸோ ஒயிட் லைட்டில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். ரெயின்போவில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே ஒயிட் லைட்டில் இருக்கும். ஸோ விசிபிள் லைட் வந்து லீஃப் மேலே படும்போது க்ரீன் லைட் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். மற்ற இருக்கிற எல்லாமே வந்து த பிளான்ட் அப்சர்வ் பண்ணிக்கும். தட் இஸ் ரெட் அண்ட் ப்ளூ லைட் இஸ் அப்சர்வ் பை த பிளான்ட் ஆர் த லீஃப் அண்ட் க்ரீன் லைட் இஸ் ரிஃப்ளெக்டட். ஸோ க்ரீன் லைட் வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகும் போது நம்மளுக்கு வந்து லீவ்ஸ் வந்து க்ரீன் கலராக தெரியுது. ஸோ திஸ் வாஸ் ஆல் அபவுட் லைட் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து 2 ஸ்டெப்பில் வந்து நடக்குது. ஒன்று வந்து லைட் டிபெண்ட் ரியாக்ஷன், அதர் ஒன் இஸ் கெல்வின் சைக்கிள். ஸோ லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் என்னென்னா, அந்த ரியாக்ஷன் வந்து லைட் இல்லைன்னா நடக்காது. ஸோ செகண்ட் ஒன் வந்து கெல்வின் சைக்கிள். ஃபோட்டோசிந்தசிஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்து லைட் டிபெண்ட் ரியாக்ஷன். ஸோ இது யார் டிஸ்கவர் பண்ணான்னா ராபர்ட் ஹில் இன் 1939. இது எங்கே நடக்குதுன்னா தாலகாய்டு மெம்பரேன் ஆஃப் தி குளோரோபிளாஸ்டில் வந்து நடக்குது. ஸோ சின்ஸ் இட் இஸ் a light dependent reaction, it requires light for the reaction. ஸோ இந்த ரியாக்ஷன் அப்போ வந்து லைட் எனர்ஜி ஃப்ரம் த சன் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. ஸோ அதோட எண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஏடிபி அண்ட் NADPH வந்து கிடைக்கும்.
So once the process is over, in the end products வந்து it is moved to the stroma of the chloroplast, and இதில் வந்து ஆக்சிஜன் தான் வந்து இதோட வேஸ்ட் ப்ராடக்ட். So second step in photosynthesis என்னன்னா Kelvin cycle, and it was discovered by Melvin Kelvin. அதனால தான் இது சைக்கிள் பேர் வந்து கெல்வின் சைக்கிள்னு வச்சுருக்காங்க. ஸோ கெல்வின் சைக்கிள் வந்து அதர்வைஸ் கால்ட் as டார்க் ரியாக்ஷன். சின்ஸ் நம்ம வந்து முதல்ல என்ன பார்த்தோம், லைட் டிபெண்ட் ரியாக்ஷன், அதோட ஆப்போசிட்டாக வந்து இவங்க வந்து டார்க் ரியாக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து லைட் இருக்கணும்னு வந்து அவசியம் கிடையாது. ஸோ கெல்வின் சைக்கிள் வந்து எங்கே நடக்குதுன்னா ஸ்ட்ரோமா ஆஃப் தி குளோரோபிளாஸ்ட். ஸோ லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் வந்து தாலகாய்டில் நடக்கும். அதோட எண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்ட்ரோமா ஆஃப் தி குளோரோபிளாஸ்ட்க்கு வந்து மூவ் ஆகிடும். ஸோ அதோட எண்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம என்ன பார்த்தோன்னா ஏடிபி அண்ட் NADPH. ஸோ இப்போ ஏடிபியும் NADPH யூஸ் பண்ணி வந்து நம்ம கெல்வின் சைக்கிளில் வந்து ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அண்ட் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா அட்மாஸ்ஃபியர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணி தேல் ப்ரொடியூஸ் தி குளுக்கோஸ். ஸோ இதுதான் வந்து கெல்வின் சைக்கிளில் நடக்கும். So in the diagram you can see that carbon dioxide from the atmosphere and the end products of the light dependent reaction, that is ATP and NADPH, enters the Kelvin cycle, thereby resulting in the production of glucose and ADP and NADP. So this is what happens in the Kelvin cycle. Summary of photosynthesis. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் பார்க்கலாம், அண்ட் ரைட் சைடில் வந்து கெல்வின் சைக்கிள் ஆர் லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன். ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பும் வந்து சைமல்டேனியஸாக நடக்கும், ஒரே டைமில் தான் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் நடக்கும். அதோட எண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடிபி அப்புறம் NADPH. இது வந்து எங்கே என்டர் ஆகும், கெல்வின் சைக்கிளில் வந்து என்டர் ஆகும். ப்ளஸ் கெல்வின் சைக்கிளில் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த அட்மாஸ்பியர் அப்சர்வ் பண்ணி வந்து they will produce glucose and oxygen. So இதுதான் வந்து whole photosynthesis process ஓட summary. So factors affecting photosynthesis. So factors வந்து ரெண்டு டைப், ஒன்று வந்து internal factors, ஒன்று வந்து external factors. So internal factor வந்து the factors which is present inside the leaf. So அதில் ஃபஸ்ட்டு வந்து chlorophyll concentration. ஸோ we all know that chlorophyll தான் வந்து லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணும் அட்மாஸ்ஃபியர்லேருந்து. ஸோ இப்போ chlorophyll வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஸோ the light absorbed will be more. If the chlorophyll is less, then the light absorbed will be less. சம்டைம்ஸ் வந்து chlorophyll concentration வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டிசீஸ் பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா க்ளோரோசிஸ். அது எப்போ நடக்கும்னா டியூ டு ஏஜிங் நடக்கலாம், இல்லைன்னா லேக் ஆஃப் மெக்னீஷியம் நைட்ரோஜன் இருக்கும் போது வந்து chlorophyll concentration வந்து கம்மியாக இருக்கும். ஸோ த செகண்ட் ஒன் இஸ் ஏஜ் ஆஃப் த லீஃப். ஸோ லீஃப் யங்காக இருக்கும் போது ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது வளர வளர த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஒன்ஸ் த லீஃப் ரீச்சஸ் த ஃபுல் மெச்சூரிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் வந்து குறைய ஆரம்பிக்கும். இட்ஸ் டியூ டு த டீஆக்டிவேஷன் ஆஃப் என்சைம்ஸ் அண்ட் டீஜென்ரேஷன் ஆஃப் குளோரோஃபில்ஸ். So the third one is accumulation of carbohydrates. So carbohydrates பார்த்தோன்னா glucose is the end product of photosynthesis. So glucose வந்து பிளான்ட்டில் வந்து accumulate ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்னா photosynthesis process வந்து ஸ்டாப் ஆகிடும். So the fourth one is hormones. ஹார்மோன்ஸ் எப்படி நம்ம பாடியில் வந்து ஹார்மோன்ஸ் இருக்கோ அதே மாதிரி பிளான்ட் பாடியிலையும் வந்து ஹார்மோன்ஸ் இருக்கும், and it is called as phytohormones. So plant hormones also influences the process of photosynthesis. So the next one is the external factor. External factor பார்த்தோன்னா which is present outside the plant. First one வந்து light. So light intensity increase ஆகும்போது rate of photosynthesis increase ஆகும். பட் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் வந்து அது வந்து ஸ்டேபிளைஸ் ஆகிடும். நீங்கள் வந்து இந்த கிராஃபில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் வந்து லெவல்ஸ் ஆஃப் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ வெரி ஹை இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இருக்கும் போது என்ன நடக்கும்னா குளோரோஃபில் ப்ளீச்சிங் நடக்கும். குளோரோஃபில் செல்ஸ் வந்து டிஸ்இன்டெக்ரேட் ஆகிடும் அண்ட் டிஸ்கலரேஷன் ஆஃப் தி லீஃப் டேக்ஸ் பிளேஸ்.
So the next one is carbon dioxide. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டில் தேவைப்படுது கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோன்னா 300 to 400 ppm வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஜென்ரலாக பிளான்ஸ்க்கு வந்து தேவைப்படுது. தேர்ட் ஒன் இஸ் டெம்பரேச்சர். ஸோ ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் எவ்வளோனா 10 to 35 degrees செல்சியஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் தாண்டி ஃபோட்டோசிந்தசிஸ் போகும்போது என்ன நடக்கும்னா அதோட என்சைம் ஆக்டிவிட்டி வந்து டீநேச்சர் ஆகிடும். எக்ஸைம்ஸ் வந்து டீநேச்சர் ஆகிட்டு ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து டிக்ளைன் ஆகிடும். அதுதான் வந்து டெம்பரேச்சரோட ரோல் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து வாட்டர் சப்ளை. ஸோ டெஃபிஷியன்சி ஆஃப் வாட்டர் சப்ளை கேன் லீட் டு த ப்ராப்ளம்ஸ் இன் த இன்டேக் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இல்லைன்னா வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து ஸ்லோ ஆகிடும். ஸோ வாட்டர் இருந்தால் மட்டும்தான் இன்டேக் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து நடக்கும். த ஃபிஃப்த் ஒன் வந்து மினரல் சப்ளை. மினரல் சப்ளைன்னு பார்த்தோன்னா பொட்டாசியம் அண்ட் மேக்னீஷியம் are one of the important minerals which contribute for the photosynthesis process. ஸோ இந்த ரெண்டு மினரல்ஸுமே இல்லைன்னா ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து லோவர் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. This was all about the factors influencing the photosynthesis. So in this video we have seen about the definition of photosynthesis, site of photosynthesis, what is photosynthetic pigments, process of photosynthesis which consists of two steps, that is light dependent and Kelvin cycle, and factors affecting photosynthesis. If you have any doubts or queries, please do post in the comment box. Like and share the video. If you're not subscribed the channel, please subscribe the channel. Thank you.